மல்லி வீட்டுக்கு வந்த உடனே ராஜேஸ்வரி மல்லியை பார்த்துட்டு, "பாத்தியா விஜய், இந்த மல்லி என்ன பிளான் பண்ணியிருக்கா பாரு. வேணும்னே உன்னை ஆஃபீஸில் இருக்க வச்சிருக்கா. வேணும்னே இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கா. அவளுக்கு அவங்க சந்தோஷமாகறத காட்டி எங்களை அசிங்கப்படுத்தணும், வயிறெறிய வைக்கணும்னு சொல்லி சொல்லி தான் இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா?" அப்படின்னு கேட்க, டக்குன்னு விஜய் கோவப்பட்டு, "என்னக்கா சொல்கிற? மல்லி என்ன பண்ணா? மல்லி பாவம்க்கா, நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பாவம் வீட்லேயும் கஷ்டப்படுறா. நமக்காக ஆஃபீஸில் வந்து அங்கே தனியாக மாட்டிக்கிட்டு அவள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்குக்கா மல்லி போய் வேணும்னு பண்ண போகிறா?" அப்படின்னு சொல்ல, "இல்லை விஜய், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. மல்லி நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. அந்த மல்லி தான் திட்டம் போட்டு தான் பண்ணதே." "என்னக்கா சொல்கிற?" "ஆமாம் விஜய், மல்லி நீ நினைக்கிற மாதிரி லேசப்பட்ட ஆள் இல்லை. மல்லி அந்த அன்னபூர்ணிகிட்ட சொல்லியிருக்கா. சொல்லி அன்னபூர்ணி மூலியமா தான் இந்த மல்லி உன்னை ஆஃபீஸில் லாக் பண்ணியிருக்கா. ஸோ செக்யூரிட்டிகிட்ட பணத்தை கொடுத்து இந்த அன்னபூர்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ ஆதாரமே என்கிட்ட இருக்குது. இங்கே பாரு, நீயும் மல்லியும் சேர்ந்து ஒன்றா ரூமில் இருக்கிறத அந்த அன்னபூர்ணி ஃபோட்டோ எடுத்து அதை எனக்கு அனுப்பி எப்படி வெறுப்பேற்றிருக்காங்க பாரு." அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி காட்ட விஜய் செம்மையாக கோபப்படுறாரு. உடனே, "அன்னபூர்ணாத்த என்ன இதெல்லாம்?" அப்படின்னு கேட்க, "இல்லை தம்பி, அதெல்லாம் இல்லை தம்பி, சும்மா தான் தம்பி." அப்படின்னு சொல்ல, "என்னத்த, நான் போய் உங்களை பெரிய மனுஷன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன இப்படி சிலித்தனமாக வேலை பார்த்துருக்கீங்களே, ச்சே." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போயிடுறாங்க. விஜய் போன உடனே நம்ம மல்லி அப்படியே நிற்கிறாங்க. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, "பாத்தியா மல்லி, நீ என்ன நினச்சாலும் சரி, உன்னோட சந்தோஷத்தை ஒரு நாளுக்கு மேலே நான் விட்டு வைக்க மாட்டேன். உன்னை எப்படியும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தாம, ஏன் நீயாவே போயிட்டா கூட நல்லது தான். அப்படி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் கண்டிப்பாக போகிறது இல்லை." அப்படின்னு நம்ம மல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, "அப்படியா, சரி சரி, நீ போயிட்டாப்போ உன்னுடைய துணிமணிலாம் பேக் பண்ண வேலையை பாரு. நீ வெளியே போகிற நேரம் வந்துருச்சு." அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சொல்லவும் இங்கே மல்லிக்கு என்ன பண்ண தெரில. பார்த்தல விஜய் எவ்வளோ கோவமா போகிறான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இனிமேல் விஜய் உன்கிட்ட பேச மாட்டான். ஏன்னா நீ அப்படியாப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க. நீ சரியான கை காரி தாண்டி. அதான் ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி இருந்துக்கிட்டு இம்புட்டு போய் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி இங்கே மல்லியை ரொம்பவுமே அசிங்கப்படுத்திடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. உடனே மல்லியும் போயிட்டு அன்னபூர்ணிகிட்ட பேசுகிறாங்க, "பெரியம்மா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களை என் அம்மா மாதிரி தானே நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பொண்ணு மாதிரி நினைக்கலையா? சொல்லுங்கள் பெரியம்மா, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தீங்க? பாருங்கள், நீங்கள் பண்ண விஷயத்தினால இப்போ நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன். ஏற்கனவே இந்த வீட்டில் நான் பண்ணாத தப்புக்கு தான் எப்போ பார்த்தாலும் தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கேன். ஆனால் திரும்பவும் நீங்கள் இப்படி விஷயத்தில் என்னை கோத்து விட்ருக்கீங்க. எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா. ஏன் பெரியம்மா பண்ணீங்க? தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுற பேரில் கெடுதல் பண்ணாமல் இருங்க பெரியம்மா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நல்லதும் எனக்கு கெட்டதாக வந்தால் முடியுது. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க பெரியம்மா. நீங்கள் ஊருக்கே போங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்." அப்படின்னு மல்லி சொல்ல, அதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. "என்ன புள்ள இப்படி பேசிவிட்ட? நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இப்படிலாம் பண்ணேன். ஆனால் நீனு அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறியே புள்ள. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை புள்ள, வேணாம் புள்ள." அப்படின்னு சொல்ல, "ஐயோ பெரியம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேணாம். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. உங்களுடைய எந்த ஒரு அறிவுரையும் எனக்கு தேவையில்லை." அப்படின்னு இங்கே கடுப்படிக்கிறாங்க நம்ம அன்னபூர்ணிய மல்லி. இதை பார்த்துட்டு போய் ரஞ்சிதா உடனே ராஜேஸ்வரிட்ட அப்டேட் பண்ணுறாங்க. "ராஜிம்மா, அங்கே பாருங்க, நம்ம கொளுத்தி போட்ட மாதிரி மல்லியும் அன்னபூர்ணியும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க." "ரஞ்சிதா, இந்த மல்லிக்கு இங்கே பெரிய பலமே அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணி விஜய் சப்போர்ட்டில் இந்த மல்லி ரொம்ப ஓவர் ஆடிட்டுருக்கா. ஆனால் விஜய் இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கான். நம்மளை மீறி விஜய் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த அன்னபூர்ணி அப்படி இல்லை. மல்லி கூட இருந்துக்கிட்டு மல்லிக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் யோசித்தேன். ஸோ இதுக்கு மேல் நம்ம இங்கே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நானே ஒரு பிளான் பண்ணி அந்த அன்னபூர்ணி இப்போ சிக்க வச்சுருக்கேன். இப்போ மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருச்சா, இப்போ அன்னபூர்ணி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவா. அப்போது மல்லிக்கு இருக்கிற பக்கபலத்தில் ஒரு ஆள் குறைஞ்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஈஸியாக மல்லியை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும் பண்ண முடியும்." அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்லவும், "ராஜிமா, சூப்பர் ராஜிமா, நானே இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த மல்லியோடிக்கு மிகப்பெரிய பலமே அவங்க பெரியம்மா தான். அவங்க பெரியம்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக மல்லி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவா. அப்புறம் ஈஸியாக நாம் நம்மளுடைய விஷயத்த பண்ணி இந்த மல்லியை வீட்டோடு துரத்திடலாம். சூப்பர் ராஜிமா." அப்படின்னு இங்கே ரஞ்சிதாவும் ராஜுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம மல்லி காதில் வாங்கிறாங்க. காதில் வாங்கிட்டாங்கன்னு கதவை திறக்கிறாங்க. திறந்ததும் ராஜு ஒன்னே, "ஏய் மல்லி, உனக்கு அறிவு இருக்காதா? நாங்கள் ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ போய் கதவை திறந்து பார்க்குற?" அப்படின்னு சொல்லவும், "ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படி அடுத்தவங்க வந்து ஒரு ரூமை திறந்துட்டா உங்களுக்கு எப்படி கோவம் வருது? அப்படி தானே எங்களுக்கும். நானும் விஜயும் தனியாக ஆஃபீஸில் இருந்தோம். அது எங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அதை வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்களே. அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சு
எங்கள் பெரியம்மா தான் அதுக்கு காரணம்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே காட்ட போகிறீங்க. அதானே உங்களுடைய ஆசை? அதுவும் நானே எங்கள் பெரியம்மா சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ம் இங்கே பாருங்கள், அது ஒரு நாள் நடக்காது. ரஞ்சிதா ஒளிஞ்சிருந்து நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்டுட்டு இருந்தா. அவளை கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்தோமே அப்படின்னு காரணத்துக்கு நான் வேணும்னு எங்கள் பெரியம்மாட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டேன். எங்கள் பெரியம்மாவை வீட்டை விட்டு போக சொல்கிற மாதிரி சொன்னேன். அதை ரஞ்சிதாவை கேட்டு வந்து உடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டா. நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இங்கே பாருங்கள் ராஜிம்மா, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா எங்கள் பெரியம்மா பற்றி எனக்கு தெரியும். எங்கள் பெரியம்மா நான் நல்லா இருக்கணும்னு என்ன வேணும் பண்ணுவாங்க. அது எனக்கும் தெரியும், புரியுதா? ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு தான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி ராஜிம்மா நான் எங்கள் பெரியம்மாட்ட கோவப்படுவேன்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் பெரிய புத்திசாலி மாதிரி ஒன்றையும் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ராஜிம்மா. உங்கள் கூடவே இந்த ரஞ்சிதா நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் பெரிய ஆள் பெரிய ஆள்னு உங்களை நல்லா முட்டாளாக்கி வச்சுருக்கா. நீங்கள் இவ கூட செஞ்சு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் கெட்டு தான் போவீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளி யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது என்ன ராஜிம்மா நீங்கள் இப்படி போயிட்டு தப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க? ராஜிம்மா, நான் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். நீங்களும் நிறைய பெருசாக பண்ணணும். பெருசாக பண்ணி என்னையவும் விஜயவும் பிரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் என்னையும் விஜயவும் சேர்த்து வைக்கணும். உங்கள் மூலியமாக தான் நானும் விஜயும் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ராஜிம்மா, அது நடந்துரும்ல? நடந்துரும், எனக்கு தெரியும். ஆனால் என்ன, அதை நீங்களாம் நினச்சி வைக்க மாட்டீங்க. நீங்கள் எங்களை பிரிக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஆண்டவன் எங்களை சேர்த்து வச்சுருவான். அதனால் ராஜிம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் யார் நினச்சாலும், ஏன் அந்த கடவுளை நினச்சாலும் சரி, என்னையும் விஜய் சாரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நானும் விஜயும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. சரியா? வரவ ராஜிம்மா அப்படின்னு மல்லி ராஜியை கலாச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்து ராஜிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ரஞ்சிதா உடனே, பார்த்தீங்களா ராஜிம்மா, அவள் என்ன பேச்சு பேச போகிறா பார்த்தீங்களா? அவள் உங்களே கலாச்சிட்டு போகிறா ராஜிம்மா. எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பண்ணி அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டுங்க ராஜிம்மா. எனக்கு இவ்வளோ மூஞ்சை பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுது. ரஞ்சிதா, நீ கொஞ்சம் அமைதியாரு. அவள் நம்மள நல்லாவே வாட்ச் பண்ணுறா, தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நாம் இவளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவ ரொம்ப விவரமாக இருக்கான்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. இருக்கட்டும், இவளுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு இங்கே ராஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.